தான்ப்பா, நீ ஏன்ப்பா காலையில் 5:30 வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்ல. அவனும் இந்த ஆளோட முகத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும், ஏமா அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன, அந்த ஆளு எதிர்பார்த்துருப்பாமா என்ன, ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆளு. ஒரு சண்டே கிடையாது, ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது, அப்படிலாம் அவன் நினைக்கல. அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணாடியில கூட முகத்தை பார்க்க மாட்டான். ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படிதான் இருக்கணும். கண்ணாடியில முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்க கூடாது. நாம தலைய மாத்திரம் 27 நிமிஷம் கலைச்சு விடுறோம். தலை சீவினான்னு நான் சொல்லல, தலையை கலைச்சு விடுறேன். அந்த படிக்கிற பருவத்துல அந்த படிப்பு மேல இருக்கிற அந்த 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 பேஷன் இருப்பாருங்க. கண்ணாடியில கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள். சோத்தை நீங்க போட்டா என்ன சோறுனே பார்க்க மாட்டான். சாப்பிட வேண்டியது ஒரு கடமை, உயிரோடு இருப்பதற்கு அது தேவை. அது சாப்பிட்டுட்டு ஓடு. அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும். ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன், கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும். உடையார்மன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்ற அவன் தானே படிச்சவன் வள்ளுவர் சொல்றார். சரி, ஒருத்தன் இப்படி படிக்கல, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் இப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களேன், அவனை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார்? கடையரே கல்லாதவர். கடையரே அவன் கீழானவன். இப்ப மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது? சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது. இன்னமும் கூட அப்படிதான் இருக்கு. ஒரு மேல ஒருத்தன் கீழே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அவனுடைய ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போதும் கூட இருக்கு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? இவன் கீழானவன். ஏன் தெரியுமா? அவன் பிறப்பை வச்சு சொல்லல, அவன் ஜாதியை வச்சு சொல்லல, அவன் காசு இருக்கா இல்லையானதை வச்சு சொல்லல. ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கு தம்பி, பஸ் வந்துருண்டா, ராஜா எந்திருடா, ஆட்டோ வந்துருண்டா, சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்க போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம். இந்த பக்கம் ஏன் உதச்சானா அப்பா இங்க படுத்திருக்காரு, அதனால இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போறான். அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன் தான் கற்றவன், அது இல்லாதவன் கடையரே கல்லாது. எவ்வளவு அழகு பார்த்தீங்களா திருக்குறள். இல்ல நீங்க மேலோட்டமா கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆனா அது உள்ள போக 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 அது. அதனால்தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும் ஆழமும். மேலேந்து பார்த்தா, நீங்க கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மேலேந்து பார்த்தா அவ்வளவு ஆழம் தெரியாது. பார்க்கறது சும்மாதான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள. அப்புறமா அவனை பாதாள சங்கிலி போட்டு எடுக்கணும் அவனை. திருக்குறள் அப்படிப்பட்டதுதான். நீங்க லேசா நினைச்சு காலை வச்சா அப்படியே இழுத்துருவது. அவ்வளவு ஆழம் கொண்டது. பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குறள் நமக்கு புது 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 பொருளை தருகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவம் மாற்றி போட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி போடு. இந்த ஆத்ம வாசகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருப்போம், எல்லாரோட லைஃப்லயும் அது இருக்கும். மிக 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 கீழான நிலையில வந்துருவோம். ஒண்ணு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்ல திருமணத்துல ஏதாவது பிரச்சனை. திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை, அது வேற விஷயம். திருமணம் ஆன பிறகு பிரச்சனை, இல்ல யாரும் ஏமாத்திட்டான், பார்ட்னர்னு நினைச்சீங்க முதுகுல குத்திட்டான், கிடைக்கும்னு ஒரு வேலை நினைச்சீங்க கிடைக்கல, லாபம் வரும்னு நினைச்சீங்க படு நஷ்டமாயிருச்சு, வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல, அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல. இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ. உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க, ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா? வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாயிடும். பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை. ஏன்? யார்ட்டையுமே வாய் திறந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்க போன, எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும், என்ன ஆடணும் அப்படிதான் சொல்லுவாங்க. குறள் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்மை ஏற்றிவிடும். ஒரு குறளை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மேல வந்தவர்கள் எல்லாம் உண்டு. குறள் எத்தனை வாழ்க்கையை மாற்றப்படும். ஒரு கதை சொல்லட்டா உங்களுக்கு. திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்துல இருக்கிற நூல் என்றால் அது குறள் தான். முதல் 3 கூட கட்டாயமா இருக்கும். 100க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் என்பது குறள் தான். ஆனா முதல்ல வந்த டிரான்ஸ்லேஷன்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மிஷனரிஸ் வந்தாங்க இல்லையா இங்க, அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள். அப்படி வந்தவர்களை குறள் அப்படியே காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது. கால் கிரவுல் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர்,
அவர் ஒரு மிஷினரி தான், ஒரு பாதிரியார். அவர் இங்க வந்திருக்காரு, சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. குறளை பற்றி கேள்விப்படுகிறார். என்ன சொல்லியிருப்பாங்க அவரோட மொழியில, யாரோ மொழிபெயர்த்து ரெண்டு லைனா ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு, ஒரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு. ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க, தமிழ்ல ரொம்ப பெரிய நூலுன்றாங்க. அவர் எவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்காரு? அவர் ஆங்கிலத்துல எவ்வளவு பார்த்திருப்பாரு, ஜெர்மன்ல மொழியில அவர் என்ன நினைப்புல இருந்திருப்பாரு? எங்க ஐரோப்பிய மொழிக்கு மேல உங்க ஊர்ல ஒரு புக் இருக்கும், அப்படிதானே அவர் நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரீகத்தினுடைய தொட்டிலாக இருந்த காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு மொழி இருக்கணும், இந்த மொழியில இப்படி ஒரு நூல் இருக்கணும், அவருக்கு யார் அறிமுகப்படுத்திருக்க முடியும்? அப்ப அவர் கேட்டா அப்படியா, ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறளுங்க, 1330 சொல்லல, ஒரே ஒரு திருக்குறள். அதை கேட்ட உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா? இத நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த மொழியில நான் படிச்சதான் எனக்கு புரியும். ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் எழுதி இருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். அதனால்தான் இலக்கியத்துறையிலே இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது. இந்த மொழி வேண்டாம், அந்த மொழி வேண்டாம்னு மற்றவர்கள் சொல்லலாம். இலக்கியத்துறையிலே இருப்பவர்கள் சொல்லவே கூடாது. ஒரு நாள் படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியில தாங்க அதை நீங்க படிக்கணும். நீங்க இவர் உடனே சொல்லிட்டாரு, இந்த மொழியை நான் தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க அவருக்கு. தமிழை கற்று நல்லா புரிந்து திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று தமிழ் மொழியில அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து, இந்த வருஷத்தை மாத்திரம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, 1854 திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தார். கார்ல் கிரவுல் அவருடைய பேர். அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு, ஜியு போப் அவர்களுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்ததுதான். இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள். ஏன்னா ஒரு திருக்குறளை கேட்டுதானே மனுஷன் ஐயோ இப்படி அது என்ன திருக்குறள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல. அப்படி என்னங்க ஒரு திருக்குறள்ல அந்த ஆளோட லைஃபே மாறி போயிருச்சுங்க. அவர் எதுக்காகவும் இங்க வந்தார், எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார். வாழ்க்கையை திருப்பி போட்ட குறள். அது என்ன குறள்? அப்படி என்னங்க ஒரு குறள்ல இருந்திருக்க முடியும்? அது இந்த குறள் தான். இரு நோக்கு இவள் உன் கண் உள. இப்படி நான் சொன்ன உடனேயே இந்த குறள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது காமத்துப்பாலில் வருகிற குறள். காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குறள். இரு நோக்கு இவள் உன் கண் உள. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து. இதுதான் அந்த குறள். இந்த குறளை ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலன்னா இதை போய் படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குறள் புரியும். இது மட்டும் காதலிக்கலன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குறள் புரியும். இரு நோக்கு இவள் உன் கண் உள. அந்த ஆள் பாருங்க, எனக்கு அப்படி அப்படி வருதுங்க. ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது. இரு நோக்கு இவள் உன் கண் உள. அவ எதையும் உண்றதுன்னா சாப்பிடுறது. எதை சாப்பிடுற? மிளகா பஜ்ஜியா? இங்க எதுல ஸ்டால் போட்டிருக்காங்களா? அங்கேருந்து எதாவது வாங்கி சாப்பிடல? ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கல? பிரியாணி ரைஸா? அவ எதை உண்கிறா தெரியுமா? இவனை உண்றான். இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பயவத்த இருக்கான்ல, அவனை போற போக்குல தான் பார்த்துட்டு போயிருக்கான். அப்படியே இப்ப இந்த காலம் மதியா அப்படியே நின்னு நேருக்கு நேர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்துல எதிரிலேயே நிக்க முடியாது. அவன் போற போக்குல ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டான், அவ்வளவுதான். அந்த பார்வை அவன் நிக்குது. அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல, அவனை உண்ணுகிற பார்வை. இரு நோக்கு இவள் உன் கண் உள. அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் மை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க. மையை உண்ட கண் அவளுடைய கண்ணு. உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம ஏத்துக்கலாம். ஆனா என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தாத்தா அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. அவ கண்ணுக்கு ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது. ஆனா அவளுடைய பார்வை அவனை உண்டது. அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண். இரு நோக்கு இவள் உன் கண் உள. சரி, அவ பார்த்தா 2 தடவை பாக்குறா, 2 பார்வையா இருக்கு. சரி, என்ன செய்யுது? ஒரு நோக்கு நோய் நோக்கு. அவ பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க, அப்படியே வெல வெலன்னு ஆயிடுச்சு எனக்கு. அது நோய் தானங்க? நோயா இல்லையா? எனக்கு யாருமே காதலிகளை போல இருக்கு இந்த மொத்த கூட்டத்திலயா? கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க. பாத்தீங்களா, அவர் ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு. ஒரு நோக்கு நோய் நோக்கு. அந்த அவ என்ன பார்த்த உடனே
இத புதுக்கவிதைக்காரன் இதை எழுதினான். கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தா என் இதயத்துக்குள் முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று அதை புதுக்கவிதை ஆக்கினான். அது வள்ளுவன்ட்டு வந்ததுதான். அது ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முடியல. இன்னொரு சொல்லை மிஞ்சாத அழகும் அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர்.